ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நாளைக்கு பொங்கல் வந்து எத்தனை மணிக்கு வைக்கணும், ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றோம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து போகி, எல்லாருக்குமே ஹாப்பி போகி. பழைய விஷயம் எல்லாமே கழிஞ்சு புது விஷயம் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான வருஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா கஷ்டமும் வந்து போய் நீங்க இனிமே எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் வந்து கண்டிப்பா வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து உங்களோட டவுட்ஸை தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்த டவுட்டை தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டவுட்டா அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, அக்கா நாங்கள் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். இன்னைக்கு தான் வந்து போகி இன்னைக்கு தான் வந்து என்னோட வீட்டை வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து என்னோட வீட்டை வந்து க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளோட வசதி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து இன்னைக்கு போகி அன்னைக்கு தாராளமாக வீடு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் அவங்களுக்கு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நாங்கள் வந்து இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து வைக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு என்னோட பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். அதனால வந்துட்டு அதை வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 8, 9 மணிக்கு மேல சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க வந்து தாராளமா வந்து வாஷ்லாம் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்ததா இருந்த டவுட் வந்து, அக்கா நாளைக்கு வந்து தை 1, அதனால வந்து நாளைக்கு காலையில தான் வந்து சாமி போட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம், அதாவது தை 1 அப்போதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து முன்னாடி நாளே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சிருவேன். ஏன்னா நான் காலையிலேயே வந்து பூஜை எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் இன்னைக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் போயிட்டு என்னோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி இன்னைக்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு என்னோட பூஜை ரூம் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி அப்படிதான் வந்து ரெடி பண்ணி வைப்பேன். ஏன்னா நான் வந்து முந்தா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடு கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டேன். பூஜை ரூம் வந்து எதுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து அது இன்னைக்கு சண்டே, அதனால இன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து விளக்கு ஏற்றும் போது, அதாவது புது விளக்கு இல்லை, அது எப்படி சொல்லுவாங்கன்னா புதுசா வந்து வாஷ் பண்ணி அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு தான் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் அந்த வேலையை வந்து பண்ணி முடிக்கலாம். அதனால வந்து அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மஞ்சள் குங்குமம் வைக்கலாமா அப்படியெல்லாம் நீங்க தாராளமா இன்னைக்கு வந்து உங்களோட வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டீங்க, அக்கா இன்னைக்கு சண்டே நாங்க வந்து நான்வெஜ் வந்து செய்வோம், நான்வெஜ் செஞ்சுட்டு வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் போகி இன்னைக்கு எங்க வீட்டுல நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டோம். நான் வந்து நான்வெஜ் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னா மேக்சிமம் குளிச்சுட்டாவது என்னோட பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இருந்த டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கா நாளைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில தை 1க்கு வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நீங்க வந்து எத்தனை மணிக்கு வந்து பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்னோட வீட்டுல எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலுமே வந்து காலையிலே வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு பர்சனலாவே அதான் வந்து ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வந்து 6ல இருந்து 7 மணிக்குள்ள நல்ல நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு வந்து காலையிலே வந்து பண்ணுவாங்க. அந்த 4:30 to 5:30 வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் வந்து ஆக்சுவலா நாளைக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து என்னோட பூஜை ரூம்ல பொங்கல் வந்து நான் வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்டுருவேன். இதுல இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கா நாங்க வந்து நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம வீட்டுல இருக்க காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏத்தி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு மறுபடியும் நாங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் தனியா இன்னொரு தடவை பூஜை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துற அன்னைக்கு வந்து வெறும் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த 6 அகல் விளக்கை மட்டும் ஏத்தி சாமி முன்னாடி உட்கார்ந்து என்னோட வேண்டுதல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் வந்து அந்த பூஜையை வந்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா இப்ப நாளைக்கு பொங்கல் வைக்க போறேன் அப்படின்னா காலையில வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏத்தி முடிச்சுட்டு நான் வந்து பூஜையை முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறமா தான் வந்து என்னோட சாமி போட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு என்னோட காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்துலயுமே வந்து எண்ணெய் திரி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்பூரம்லாம் காமிச்சு மணி அடிச்சு வந்து சாமி கும்பிடுவேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல அப்படின்னும் போது வந்து இதையும் பண்ணி அதையும்
பண்ணும்போது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதனால வந்து எப்பவுமே நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். மற்ற நாள்ல எல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்தையும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏத்துவேன். அதே மாதிரி நாளைக்கு வந்து கேட்டிருந்தாங்க, தை 1க்கு வந்து முன்னாடி நாளே வந்து வாசல்ல கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா பெரிய வாசலா இருக்கும், கலர் கோலம்லாம் போடுவீங்க. அப்படி போடுறவங்க வந்து முன்னாடி நாள் நைட்டே தாராளமா வந்து போட்டுருங்க. இப்ப என்னோட வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கும். நான் எப்பவுமே முன்னாடி நாள் நைட் வந்து கோலம் வந்து போட மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இல்ல. எப்பவுமே காலையில வந்து தண்ணி தெளிச்சு அப்பதான் வந்து கோலம் வந்து போடுவேன். அதனால நான் வந்து நாளைக்கு காலையில சின்னதா தான் வந்து கோலம் போடுவேன். எனக்கு பெருசா கோலம் வந்து அந்த அளவுக்கு போட தெரியாது. கலர் கோலமும் போட முடியாது. ஏன்னா தம்பி இருக்கிறதுனால எனக்கு அதுக்கெல்லாம் காலைல டைமும் வந்து இருக்காது. அதனால சின்னதா எனக்கு தெரிஞ்ச மாரி ஒரு கோலம் மட்டும் போட்டு முடிச்சுருவேன். நான் வந்து காலையில தான் வந்து கோலம் வந்து போடுவேன். அதே மாதிரி அக்கா வாசப்படிக்கு வந்து எப்படி முன்னாடி நாளே வந்து பண்ணி வச்சிடலாமா மஞ்சள் குங்குமம்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து அதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா முன்னாடி நாளே வந்து பண்ணி வந்து வச்சிருங்க. ஆனா நான் வந்து எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வந்து வாசப்படியில காலையில தான் வந்து வைப்பேன். எப்போ சாமி கும்பிட போறேனோ அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிருவேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாவே வந்து பண்ணி முடிச்சிருவேன். சில பேர் வந்து அக்கா நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து முன்னாடி நாளே வந்து பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி நீங்க வந்து பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னா புது பாத்திரம் தான் வந்து வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி வருஷம் வருஷம் வந்து பொங்கல் வந்து வச்சிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்துல. சென்டிமெண்டா அந்த பாத்திரத்துல தான் வந்து இந்த வருஷமும் நான் வந்து பொங்கல் வந்து வைக்க போறேன். என்னோட பொங்கல் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளா தான் வந்து இருக்கும். பெருசாலாம் இல்ல. நார்மலா வந்து பொங்கல் வச்சு வீட்ல வந்து சாமி கும்பிடுவோம். நாளைக்கு வந்து என்னென்ன பொங்கல் செய்வீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பா வந்து செய்வேன். அதே மாரி வெண்பொங்கல் செஞ்சு நாங்க வந்து இந்த எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வந்து வைப்பாங்க. பொங்க சாதம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நாளைக்கு எங்களோட வீட்ல வந்து பொங்கலுக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து இருக்கும். மேபி வடை பாயாசம் செய்யறது அப்படின்னா வந்து செய்வாங்க. நான் வந்து என்னோட வீட்ல வடை பாயாசம் வந்து செய்வேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு எல்லாருமே வந்து வீட்ல இருப்பாங்க அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து அத வந்து செய்வேன். இந்த மாரி நெறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதே மாதிரி அக்கா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நீங்க எப்போ போய் வாங்குவீங்க? தேவையான திங்ஸ் எல்லாம் எப்போ போய் வாங்குவீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஈவினிங்கா ஏன்னா இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஈவினிங் டைம்ல தான் போயிட்டு என்னோட பூஜை திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச மாரி நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. நெறைய டவுட் வந்து இருக்கு. அக்கா இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. எப்பவுமே நீங்க தப்பாவே பண்ணா கூட அது உங்க மனசுக்கு வந்து உங்களுக்கு நிறைவா இருக்கா? அது மட்டும் போதும். அதே மாரி சாமிக்கு டெய்லி பூ வச்சு நாம வந்து நிறைய எல்லாமே வச்சு பண்ணாதான் சாமி வந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சும்மா நின்று மனசார கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டீங்க, இல்லை உங்க மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து இனிமே தான் வந்து பொங்கல் வேலை எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு. என்னோட பூஜை ரூம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் வந்து இனிமே தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் நல்லபடியா உங்களோட கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சண்டே உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இந்த டே வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பொங்கல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.